பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பேஜ் நம்பர் 107, பாடம் 21, திருமண சட்டங்கள். ஃபிக்ஹுன் நிக்காஹ். எப்படி சொல்லணும்? ஃபிக்ஹுன் நிக்காஹ், திருமண சட்டங்கள். நிக்காஹ் எதன் காரணமாக ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் ஹலால் ஆகிறார்களோ அதற்கு நிக்காஹ் என்று சொல்லப்படும். முதல்ல நிக்காஹ் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒப்பந்தம் அல்லது இணைதல் அப்படிங்கிறது அர்த்தம். ஒப்பந்தம் செய்து கொள்வது அல்லது இணையக்கூடிய பொருளுக்கோ உறவுகளுக்கோ சொல்லக்கூடிய வார்த்தை தான் நிக்காஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த பொருளும் இந்த திருமணமும் கரெக்டாக இருக்குதா? ஒப்பந்தம் செஞ்சு தான் என்ன செய்கிறாங்க? திருமணம் நடக்குது. அதே போல் இருமணம் இணையும் பொழுது தான் அந்த திருமணம் என்பதே அங்கே நிகழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? இது பொருள் சார்ந்தது. அதுக்கப்புறம் நிக்காஹ்ங்கிறது இஸ்லாமிய பார்வையில் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நிக்காஹ் என்பது ஒரு இபாதத். எந்த மார்க்கமும் இது சொல்ல முடியாது, எந்த மதமும். நிக்காஹ் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. எப்படி தொழுகை ஒரு வணக்கமோ, நோன்பு, ஹஜ்ஜு, நம் செய்யக்கூடிய வணக்கங்கள் இபாதத்தாக இருக்குதோ, அதே போல் நிக்காஹ் என்பது இபாதத். ஏன் தெரியுமா? தொழுகையை நாம் இஷ்டப்படி தொழ முடியாது, அப்படி தானே? நோன்பை நம்ம இஷ்டப்படி நான் ஒரு 2 மணிக்கு நோன்பு வச்சுட்டு ஒரு 4 மணிக்கு திறந்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் செய்ய முடியாது, நோன்பு வைக்க முடியாது. அதே போல் தான் ஜக்காத், சதக்கா எல்லாமே ஒரு ஷரீஅ சட்டம் நமக்கு வகுத்து தந்துருக்கு. அதே போல் தான் நிக்காஹ் உன் இஷ்டப்படி நடக்கக்கூடாது. எப்படி இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து தந்திருக்கோ, மணப்பெண் தேர்வு, மணமகளுடைய தேர்வு, இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் எல்லாமே என்ன செய்யணும்? வகுத்து தந்தது போல தான் நிக்காஹ் நடக்கணும். அதனால தான் நிக்காஹ் என்பது ஒரு இபாதத் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இப்படி எடுத்துக்கிறோமே. சட்டத்திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். ஒரு மனைவிக்கு அன்பாக ஒரு கவலம் உணவு ஊட்டி விட்டால் அது சதகா, அதுதான் நன்மை, ஒரு இபாதத்தாக மாறுது. தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு மனிதர் வியாபாரத்திற்காக வெளியே செல்கிறார் என்றால் அவர்கள் இறைவழி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு இபாதத், ஒரு நன்மையை பெற்றுத்தருது. அதே போல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் தவறான வழிக்கு போகாமல் ஹலாலான தன்னுடைய மனைவியோடு சேரும் பொழுது அது சதக்காவாக அல்லாஹ்விடத்தில் நன்மையாக எழுதப்படுகிறது. இப்போ இது எல்லாமே அந்த நிக்காஹ் என்கின்ற அந்த பந்தத்திற்குள் நுழையும் பொழுது அது ஒரு இபாதத்தாக மாறுகிறது. சுப்ஹானல்லாஹ். சரியா? இப்போ இது இஸ்லாமிய பார்வை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் குர்ஆனில் இந்த நிக்காஹை குறித்து, திருமணத்தை குறித்து என்ன வசனத்தில் குர்ஆனில் என்ன சொல்கிறாங்கிறத பாருங்களேன். சுப்ஹானல்லதி, அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது அழகா ஆரம்பிக்கிறான். சுப்ஹானல்லதி, அவன் தூய்மையானவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்லு வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா யஅலமூன். நம்பர் 36:36. 36:36. எல்லா வகையான ஜோடிகளையும் படைத்திருப்பவன் மிக தூய்மையானவன். நமக்கு மட்டும் ஜோடி இல்லை, தாவரம், விலங்குகள், ஊர்வன, பரப்பன எல்லாத்துக்கும் ஜோடிகள் உண்டு. அவை பூமி முளைக்க செய்யக்கூடியவனாயினும் சரி, பூமியிலிருந்து முளைக்க வரக்கூடியதுனாலும் சரி, அவர்களுடைய இனத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் அறிந்திராத மற்ற பொருட்களில் இருந்தாலும் சரி, எல்லாமே 2 ஜோடிகளாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பது மிக உண்மையான ஒரு விஷயம். அதே போல தான் அல்லாஹ் ஆணும் பெண்ணை என்ன செய்யறா? ஜோடிகளாக படைச்சிருக்கான். இந்த வார்த்தையை கவனிங்களேன். யா ஐயுஹன் நாசு இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் அவ் உன்சா. மனிதர்களை நாம் உங்களை ஓர் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். நம்ம சும்மா எப்படியோ தேனோதானன்னு வரல, அல்லாஹ் ஒரு கான்செப்டை கொடுக்குறான். ஏன்னா இப்போ என்னன்னா, ஒரு மெஜிஷியன் மேஜிக் காட்டுறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அது நம்ப முடியாது. இப்படி போடுவான், அப்படி வந்துடும். ஒரு தொப்பிலேருந்து புறா வருது, என்ன அது என்னென்ன கான்செப்டே இருக்காது, அது ஒரு மேஜிக். ஆனால் அல்லாஹ் சொல்கிறா இது மேஜிக் கிடையாது. இது எப்படி நான் உருவாக்குனேன், மனிதனை எப்படி கொண்டு வந்தேங்கிறதுக்கு மூல படைப்பை அல்லாஹ் குர்ஆன்லேருந்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ இது நம்பர் பார்த்தீங்கன்னா 49:13 அல்லாஹ் மனிதர்களை எப்படி ஒரு ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து படைத்தோம் என்பதற்கான ஆதாரத்தை அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் ரொம்ப முக்கியமானது, இந்த ஆணை பெண்ணை எப்படி பரவ செய்தோங்கிறத அல்லாஹ் ஆதாரமாக சொல்கிறான். சூரா நிசாவுல முதல் ஆயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பயானிலும் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, யா ஐயுஹன் நாசு தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஆ. இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? நிக்கா குத்பாவில் ஓதுவாங்களா? அந்த வார்த்தை தான் இது. என்ன அர்த்தம்? மனிதர்களே, உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்தோம்,
உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணைகளை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டிலும் மூலம் உலகில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தார். சுபஹானல்லாஹ். அப்போ நம்மளுடைய மூலப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்தோ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து என்ன செய்யுது, நமக்கு நம்ம அந்த உலகமே ஆணும் பெண்ணும் பரவுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி அல்லாஹு தாலா குர்ஆனில் எப்படியெல்லாம் மனித சமுதாயத்தை நம்ம பரவ செய்தோங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இப்படி வந்துடுவோம். திருமணம் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியம், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 4 விஷயங்கள் யாருக்கு கொடுக்கப்படுகின்றதோ அவர் இம்மை மறுமையின் நலன்களை பெற்றவராவார். இம்மை மறுமையுடைய நலன் உனக்கு கிடைக்கணுமா, இந்த 4 விஷயம் உனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நன்றியுணர்வு கொண்ட உள்ளம். கல்புன் ஷாக்கிர் அப்படின்னு சொல்லுவாங்க அரபுல. கல்புன் ஷாக்கிர் அப்படின்னா நன்றியுள்ள உள்ளம் உனக்கு இருந்தா நீ தான் இம்மை மறுமையில எல்லா நலன்களையும் பெற்றவர். அப்புறம் லிசானுன் ஜாக்கிர், என்ன அர்த்தம்? லிசான் நாவு, திக்ரு செய்யக்கூடிய நாவு உனக்கு இருந்தால் இம்மை மறுமை எல்லா நலவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கல்புன் ஷாக்கிர், லிசானுன் ஜாக்கிர். ஜஸதுன் சுவாபிர், பொறுமையான உள்ளம் நமக்கு என்ன செய்யணும், துன்பத்தில், அதுவும் பொறுமையான உள்ளங்கிறத விட துன்பத்தில் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய உள்ளம், துன்பத்தில் பொறுமையை கொண்ட உள்ளம் யாருக்கு இருக்குதோ அவர்களும் எல்லா நியமத்துகளையும் பெற்றவர்கள். அதே போல அடுத்து உடல் தமது 4வது விஷயம் இது, உடலுக்கும் தனது உடைமைக்கும் தனது உடலுக்கும் தன் கணவனின் உடைமைக்கும் துரோகம் இழைக்காத மனைவி அல்லது துரோகம் இழைக்காத துணை. கணவன் மனைவின் ரெண்டுமே வச்சுக்கிறோம் இல்லையா? துரோகம் இழைக்காத மனைவி யாருக்கு கிடைக்கின்றார்களோ அவர்கள்தான் என்னது, துன்பத்தில் ஏற்படக்கூடிய பொறுமையான உள்ளம். அரபுலையா ஜஸதுன் சுவாபிர். ஜஸதுன் சுவாபிர், ஜஸதுனா உடல், உள்ளம், சுவாபிர்னா பொறுமை. கல்புன் ஷாக்கிர், லிசானுன் ஜாக்கிர், ஜஸதுன் சுவாபிர். உடலுக்கோ உடைமைக்கோ துரோகம் இழைக்காத மனைவி, இந்த 4ம் யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்கள்தான் இம்மை மறுமையுடைய பாக்கியவான்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, உலகின் அனைத்து பொருள்களும் அனுபவிப்பதற்காக உள்ளவைதான், அவற்றில் சிறந்த பொருள் நன்னடத்தையுள்ள மனைவி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்படி நிறைய திருமண பந்தத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய சிறப்புகளை நமக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த இதில் திருமண சட்டங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு என்ன மசாயில் சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனிப்போம். சிறப்பு, எவர் திருமணம் செய்தாரோ அவர் தீனின் ஒரு பகுதியை பூர்த்தி செய்து விட்டார், மீதி பகுதிக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் என நபி அவர்கள் கூறினார்கள். வார்த்தை எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? திருமணம் செஞ்ச யார் தீனின் ஒரு பகுதி பூர்த்தி செய்விட்டான்னு திருமணம் செஞ்சவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பகுதியவே பூர்த்தி செஞ்சுட்டாங்க. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய பகுதியை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? அப்போ இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கிறணும், சில சமயம் திருமணம் செய்யாத மனிதர்கள் இருக்கிறாங்களே, அப்போ அவங்கள என்ன சொல்லலாம், துறவரம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடல் ரீதியாக அவங்களுக்கு தன் திருமணம் செய்ய சக்தி இல்லாமல், உதாரணமாக இது இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்குங்கிறத பாருங்களேன். ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார், நடக்க முடியலை, இடுப்புக்கு கீழே செயல் இழந்து போச்சு, கைகள் செயல் இழந்து போச்சு. நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்ய தகுதி இல்லை என்று உணர்ந்தால், உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக, என்னால் சம்பாதிக்க முடியாது, என்னால் ஒரு குடும்பத்தை இது பண்ண முடியாதுங்கிற மன ரீதியாக உணர்ந்தால் அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும். அவ்வளோதான், திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். சில மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் கால்கள் இதுவாக தான் இருக்கும், பட் எல்லா விதமான செயல்களும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியை திருமணம் செய்த நல்ல ஒரு பெண்கள், ஆனால் நல்ல முறையில் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவங்க சம்பாரித்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கே தெரியும் என்னால் இது முடியும் அப்படிங்கிறது.
அதில் ஒரு மாற்றுத்திறனாளி சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை நான் திருமணம், என்னுடைய விருப்பப்பட்ட அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு என்னுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. நான் தாராளமாக என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வெளிப்படையாக என்ன செய்யலாம், அது இது பண்ணலாம். ஆக திருமணம் செய்வதற்கான தகுதி உடையவர்கள் கண்டிப்பாக திருமணம் செய்தே ஆக வேண்டும். சில நேரம் என்னென்னா தகுதி இருந்தும் அதில் வந்து அந்த அந்த திருமண பந்தத்துக்குள்ளே போகாமல் இருப்பாங்க. அது வந்து என்னென்னா ஒரு இபாதத்தாகவே இருந்துட்டு, இல்லை வேறு ஏதாவது துன்யா, அதாவது மறுமையவே யோசிச்சுட்டு, அதெல்லாம் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் நபிக்கு என்ன சொன்னான்னு தெரியுமா? நபியே, உங்களை போன்றுதான் மற்ற நபிமார்களை அனுப்பும் பொழுது அவர்களுடைய மனைவிமார்களையும் நம்ம குடும்பத்தோடு தான் என்ன செஞ்சுருக்கோம், அவங்க குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது என்ன அர்த்தம், எல்லாருமே திருமணம் செய்வதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தால் கட்டாயமாக திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும். அப்படி திருமணம் இல்லாமல் இப்போ என்ன ட்ரெண்டிங்காக சில இது போகுது, என்னென்னா திருமணம் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம், சிங்கிளாகவே வாழ்ந்துக்கிறலாம், நினச்ச பேர் இடத்துல பேசலாம், நினச்ச பேர் இடத்துல நம்மளுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த இது இருக்கக்கூடாது. அரபு காலகட்டத்திலையுமே ஜாஹிலியா காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு. திருமணங்களை பல விதமாக செஞ்சாங்க, நல்லா பாதுகாக்கணும். சில நாட்கள் பிடிச்சிருந்தா வச்சுக்கிடுவாங்க, பிடிக்கலைன்னா வேணான்றுவாங்க. மனைவியை மாற்றிக்கொள்வது, கணவனை மாற்றிக்கொள்வது, மகாதல்லா இது சொல்வதற்கே அருவருப்பாக இருக்குது. ஒரு பெண்ணிடத்தில் நிறைய ஆண்கள் சேர்ந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு யாருக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த பெண் யாரை கை காற்றாலோ அவன்தான் தகப்பன் அப்படிங்கிற கான்செப்ட் கூட அந்த ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்துச்சு. இப்படி ரொம்ப அருவருக்கத்தக்க செயல்களும் திருமணங்களும் வந்து இருக்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒரு நல்ல வழிமுறையை காட்டி தந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து திருமணம் செய்வது ஒரு வணக்கமாகும் சொன்னமா. திருமணம் என்பது ஒரு இபாதத். நபிமார்களும் இறை நேசர்களும் இதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள். திருமணம் கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் சுகம் நிம்மதி பெறும் வழியாகும். மேலும் அதிகமான நன்மைகளுக்கும் பரக்கத்துகளுக்கும் காரணமாகும். திருமணத்தின் காரணமாக ஆண்கள் பெண்கள் அதிகமான பாவங்களிலிருந்து கெட்ட செயல்களிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார்கள். திருமணத்தின் நோக்கமே கெட்ட செயல்களிலிருந்து பாதுகாப்பதும் பத்தினித்தனமாக இருப்பதுமாகும். நல்ல குழந்தைகள் பெற்றோர்களின் நிரந்தர சதகாவிற்குரிய பாவத்திற்குரிய வழியாகும். அதனால தான் ரசூல் பாவ மன்னிப்பிற்குரிய வழியாகும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதிக பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணையும் தீன்தாரியான ஒழுக்கமுள்ள பெண்ணையும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா மறுமையில என்னுடைய உம்மத்தினர்கள் அதிகமாக பல்கி பெருக வேண்டும் என்கின்ற நோக்கம். சரியா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை குறிப்பு, இஸ்லாமில் விதவை பெண்களையும் மனம் புரிவதற்கு ஆர்வம் மூட்டப்படுகிறது. சரி, ஓகே. அது என்னன்னு தெரியல. வளர்ப்பதற்கு கடுமையா சில எல்லாருக்குமே என்னன்னா ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. ஒன்னே போதும், எங்களால் வந்து உடல் ரீதியாக காரணம் சொல்லுவாங்க, என்ன இனிமே வந்து பெத்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆமாம், டாக்டர் அது வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தவறே இல்லை. அது வந்து சுச்சுவேஷன், இந்த காலம் வந்து அப்படி ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரசவம் வருஷத்துக்கு ஒவ்வொரு குழந்தை 10, 12, 14ன்னு சொல்லி ஆமாம் பறக்கத்தாக இருந்துச்சு. நிம்மதிகளும் பறக்கத்தாக இருந்துச்சு, பொருளாதாரமும் பறக்கத்தாக இருந்துச்சு எல்லாமே. இப்போ ஒன்று கண்ணுன்னு 1 வச்சுருக்கோம், 2 வச்சுருக்கோம். ஆமாம், அதுக்கு தேவைகள் அதிகம், அதுக்கு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணுங்கிற அந்த எண்ணம் நமக்கு ரொம்ப அதிகமாகுது. இப்படி எல்லாமே என்னென்னா காலத்துடைய ஆமாம், யூகேஜிக்கெல்லாம் பாதி சொத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்களாம். ஒரு சிரிப்புக்காக போட்டிருந்தாங்கல்ல, அதாவது வயிற்றில் இருக்கும்போதே அட்மிஷன் க்யூவில் நிற்கிறாங்களாம்மா வரிசையில். ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் சில ஸ்கூலில் வந்து சீட்டு கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொத்து பத்திரத்தோடு நிற்கிறாரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு சேர்க்க அப்படின்ட்டு இது பண்ணி போட்டாங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. சரி, ஓகேம்மா. குறிப்பு, இஸ்லாமில் விதவை பெண்களையும் மனம் புரிவதற்கு ஆர்வம் மூட்டப்படுகிறது. நபி அவர்கள் திருமணம் முடித்த பெண்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற அனைவரும் விதவை பெண்களாகவும் தலாக் விடப்பட்ட பெண்களாகவும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை திருமணம் செய்வதற்கு முன் இருவரை திருமணம் செய்திருந்தார்கள். எனவே விதவையை திருமணம் செய்வது தவறானதல்ல என விளங்க வேண்டும். விதவை பெண்களை திருமணம் செய்வதில் வெட்கப்பட வேண்டியதில்லை. இவை அனைத்தும் தவறான சிந்தனைகளாகும். உண்மை இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் விதவை திருமணத்தை அனுமதிக்குது, ஆர்வம் ஊட்டுது. விதவைகளை திருமணம் செய்வதற்கு வந்து ஒரு நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருது. அதுக்கு முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஆயிஷாமாவை தவிர மற்ற எல்லார்களுமே
விதவை பெண்கள் தான் அப்படிங்கிறத. மறுமணம் என்பது வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப முக்கியம், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. சரியா? அதில் இன்னொன்று என்ன தவறான புரிதல் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஆண் வந்து 4 திருமணம் செய்து கொள்ளலான்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே அப்படின்னு நிறைய சர்ச்சைக்காகவே வந்து சில மதத்தார்கள் வந்து கொண்டு வந்து போடுவாங்க. அதுக்கு அல்லாஹ் ஷர்த்தையும் சொல்லிட்டான். நீதியாக நடந்து கொண்டால் 4 திருமணம், இல்லையா ஒன்றே சிறந்தது. மாட்டுக்கும். ஆனால் வயசு ரீதியாலாம் வந்து சில நேரம்